உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 80 வீடியோஸ் பக்கத்தில் இங்கிலீஷில் பேசி போட்டிருக்கேன். இங்கிலீஷு ப்ளஸ் சிலது வந்து தமிழ்லேயும் பேசி போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்டுங்க வந்து கேட்டிருந்தாங்க, உனக்கு பேச தெரியுது, அதனால் வந்து எடுத்து போடுறேன்றதுக்காக போடக்கூடாது. பார்க்குற வீடியோ வந்து எல்லாருமே என்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிற அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு கேட்டுக்கினதுனால இங்கிலீஷ்னாக்கில் ஒரு சிலர் மட்டும் புரியும், பெரும்பாலான மக்களுக்கு யாருக்குமே புரியாது அப்படின்றதுனால தான் இதை நான் போடுறேன். இந்த ஒரு வீடியோ வந்து அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸு யாராக இருந்தாலும் ஓகே, அந்த பெரியவங்களாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் வந்து மங்களத்துவம்னு சொல்லி சாமி வந்து சொல்லுவாங்க. அது வந்து மங்களத்துவம் மலர்றது இந்த ஒரு சின்ன சின்ன சத்தியங்கள். அதாவது ஒரு நார்மலான ஒரு ஸ்பீச்சை நீங்கள் கேட்குறதுக்கும் ஒரு அவதார புருஷருடைய ஸ்பீச்சை வந்து கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய 7 சக்ராஸும், அந்த 7 சக்ராஸ்லேருந்து ஒவ்வொரு சக்ராஸும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணும். உங்களுடைய கோபம், அதாவது சஃபரிங்கு, அதுக்கப்புறம் போர்டம், அந்த மாதிரி செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் ஹேட்டு, அந்த மாதிரி சாமி வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணல. இதுக்கு முன்னே இங்கிலீஷில் இப்படி பேசணும் பல வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எந்த ஒரு இதுவும் முன்கூட்டியும் பேசி நான் ப்ராக்டிஸ் எடுக்காத இந்த ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். இந்து மதத்தினுடைய வாழ்வியல் முறையே அந்த ஒரு 500 வருடங்கள், குறைஞ்சது 500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுடைய அறிவு வந்து இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், மாடர்ன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கெத்தில் எல்லாரும் இருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன் சிஸ்டம் 3 விஷயங்கள் பற்றி சொல்லணும். எஜுகேஷன், மெடிக்கல், உணவு சம்மந்தப்பட்ட இந்த 3 விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த சொசைட்டிக்கு வந்து அழிவுக்கும் முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்கிறது 3 விஷயங்கள் தான். அப்படி பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லுவோம், நம்ம டெய்லியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டேப்லெட் சாப்பிடாதவங்க கிடையாது. லோ பாய்சன் தான் டேப்லெட் எல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் உணவுலேயும் நிறைய மருந்து தான். அது உள்ள டீப்பாக போனோம்னா கல்வி முறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கல்வி முறை வந்து முட்டாள்களை தான் வந்து உருவாக்கக்கூடிய கல்வி முறை. சாமியுடைய குருகுல் கிட்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு கிட்ஸுங்கெல்லாம் வந்து சும்மா இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம படிக்கவே முடியல, எப்படி படித்தாலுமே ஏதோ ஒரு இதில் லாக் பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்கள், தமிழில் கலை சொற்கள் அந்த மாதிரிலாம், மேக்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸு எல்லாமே பயன்படுத்தினா கூட நம்ம ஜெயிக்க முடியாமல் காரணம் இருக்குது. குருகுலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாம்லாம் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நாலேஜ் அந்த மாதிரி. என்னுடைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது அதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ள ஏதாச்சும் மாற்றம் நடக்கும் அப்படின்றதுனால தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் ஓப்பனாக எந்த ஒரு மேடையிலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் யாருமே வந்து பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். மெச்சூரிட்டியான பர்சனும் நிதானமாக யோசிக்கக்கூடிய பர்சனும் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத பாருங்கள். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் எதை சுற்றி இருக்குது அந்த மாதிரி பாருங்கள். நம்மளை எப்பவுமே நம்ம அவேர்னஸாக இருக்கிறோமா, சாமி சொல்கிற மாதிரி அல்டிமேட்டு கான்சியஸ்னஸோடு இருக்கோமா? அந்த அல்டிமேட் கான்சியஸ்னஸ் இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி நம்மளுடைய ஸ்பீச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நம்ம மைண்டில் இருக்கும். அது
அதுதான் வந்து அந்த குருகுல கல்வியினுடைய பவர். அப்படி அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ்லேருந்து நாலேஜ் வரும். அந்த ஸ்பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆகாஷ் ரீடிங்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எல்லாருடைய நாலேஜையும் வந்து அவங்க அப்படியே ஈர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு குருகுல நாலேஜுங்கிறது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும், எவ்வளோ விஷயங்களை பாருங்கள், எலக்ட்ரானிக் டிவைஸு, வெஹிக்கிள்ஸு, எவ்வளோ டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் இந்து சனாதன தர்மத்தினுடைய வாழ்வியல் முறைக்கு, அறிவியல் முறைக்கு ஈடாகாது. அதுக்கப்புறம் எல்லாரும் பெரியவங்க வயதில் மூற்றவர்கள், சான்றவர்கள், பெரியவர்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க உடல் முதிர்ச்சியை வந்து உண்மையான முதிர்ச்சி எதுன்னா, அவங்க வந்து உடல் முதிர்ச்சியை வந்து அனுபவம் என்று நம்புகிறாங்க. வயசானவங்க நிறைய பேர் வயசானவங்க பார்த்திங்கன்னா 1 2 ஒரு சில 100ல், அதாவது கோடியில், 1000ல், லட்சத்தில் ஒருத்தவங்க தான் நினச்சது அவங்க நினச்ச நேரத்தில் அந்த வெற்றி வந்து அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அது காரணம் என்னென்னா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து உடல் முதிர்ச்சியை வந்து முதிர்ச்சி கிடையாது, அனுபவ முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் தான் உண்மையான முதிர்ச்சி. உடல் முதிர்ச்சி அல்ல. சரிங்களா? அதனுடைய அந்த கான்செப்ட் தான் முருகர் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு உபதேசம் செய்யக்கூடியது. அதனால் நீ இதை வந்து இப்படியும் புரிஞ்சிக்கக்கூடாது, பெரியவர்கள் எல்லாரும் அறிவற்றவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. பெரியவர்கள், சான்றோர்கள், நம்மளை விட மூத்தவர்கள் 30 வருஷம் நம்மளுடைய வயதுக்கு ஈக்குவலான ஒரு அனுபவத்தையும் பாடங்களையும் உலகம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து முழுமையாகவும் மறுத்திட முடியாது. ஒருத்தருடைய அறிவை வந்து வயதை காரணமாக வைத்து அவர்களின் அனுபவத்தை, அவங்களுடைய அறிவை வந்து சில நேரங்களில் வந்து மறுக்கப்படுது. உனக்கு என்ன, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வார்த்தை பெரியவர்கள் நிறைய இடங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னும்போது, ஆனால் அவன் ஒரு 7 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே எந்த ஒரு டேலண்ட்டை வந்து கற்றுக்க முயற்சி பண்ணாலோ, அதை கற்றுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணாலோ, அது என்றைக்குமே வந்து அந்த ஜீனில் வந்து இதாகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள் பாய்சன் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். கல்வி முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. சும்மா வெறுமனையும் மக்கர் பண்ணுற ஒரு கல்வி முறை தாங்க. இப்போது ஒரு மேக்ஸில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஃபார்முலா வந்து நம்ம ஒரு பேப்பரை எடுத்து ஊதும்போது அதனுடைய டென்சிட்டி இருக்குல்ல, அந்த டென்சிட்டி ப்ளஸ் வந்து அது எதனால் அந்த மேலே பறக்குது, அந்த இது ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அதுக்கு உண்டான ஒரு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா அது. ஆனால் வந்து நம்ம எதுக்குன்னு தெரியாமல் இப்போ பையினுடைய வேல்யூ வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து மேக்ஸில் நம்ம வந்து படிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஆனால் அது எதுக்காக எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறான்னே தெரியாது. அதனால் எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணும். டீட்டெயில்டாக பார்க்கும்போது இந்த மெயினாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், 14 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருகுலத்துலேயோ இல்லை பிராமின்ஸு இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து சந்தியாவந்தனம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இதெல்லாம் காரணம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் கிடையாது, தேவையில்லாத வேலைகள் கிடையாது. இது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரயில்வேல வந்து மல்டி லாங்குவேஜஸ் பேசக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ரயில்வேஸில் முக்கியமான ஏர்வைஸ் சீஃப் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அது வந்து இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸில் வந்து 2 பிளேயர்ஸ் வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து அதனுடைய அடிப்படை வந்து இந்து தர்மத்தினுடைய அறிவியல்னு சொல்லி நிறையா வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இந்து மத அறிவியலுங்கிறது நம்மளுடைய அதாவது 20% அறிவு மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். 80% அறிவு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு.
நம்மளுடைய மூளை ஐக்யூ லெவலு இந்த 215 13 ஐக்யூ லெவல் இதெல்லாம் நிறைய ஏதோ சொல்கிறாங்க. இந்த ஐக்யூ லெவல் ரொம்ப அட்வான்ஸ்டு ஐக்யூ. அதாவது தேர்ட் இயர்லேருந்து நம்ம ஒரு புக்கை வந்து ஃபுல்லாக இது பண்ணுறது இன்கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. அந்த இன்கம்ப்ளீஷன் வந்து குறை உணர்வு இல்லாமல் கம்ப்ளீஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணங்கள் எந்த ஒரு துக்கமும் வந்து நம்மளை பாதிக்காத வகையில் வந்து எப்பயுமே நமக்கு நேராக வந்து ஒரு அம்பு வந்தால் எப்படி நம்ம உள்ளே வந்து அனுமதிக்கும், அந்த மாதிரி தான் சில மென்டலியான ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கூடாது. சாமிஜி வந்து எப்பயுமே சொல்கிறது, எந்நிலை வந்தாலும் தன்னிலை தளராத ஸ்திரத்தன்மை. சரிங்களா? இந்த ஸ்திரத்தன்மைன்னும் போது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான துக்கங்களும் பல்வேறு சுச்சுவேஷன்களும் வரும். நான் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்க்கு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அந்த சமயத்தில் வந்து மல்டி டேலண்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா சுச்சுவேஷனுங்களும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அண்டு ஃபைனலி உங்களுடைய உடம்பும் மனசும் பல மடங்கு, அதாவது நீங்கள் எண்ணி பார்த்ததை விட, கற்பனை செய்து பார்த்ததை விட, இயக்கி பார்த்ததை விட உங்களோட அறிவும் மனசும் பல 100 மடங்கு பலம் வாய்ந்தது. அதை வந்து தப்பான தற்கொலை செஞ்சு உங்களுடைய எனர்ஜி நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரெயின் முன்னாடி நின்று தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங், அந்த பவரை பாருங்கள். அது எவ்வளோ பெரிய எதிர்த்து நிற்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்க தப்பான வழியில் போய் அவங்களுடைய அளவுக்கு அதிகமான ஆற்றலை வந்து வீண் பண்ணிடுறாங்க. சரிங்களா? தியாகான்னு சொல்லுவாங்க சாமிஜி. சில விஷயங்கள் வந்து தியாகம் அப்படின்னு சொல்கிறது இராணுவத்தில் தான் வந்து இராணுவத்தில் இருக்கிறவங்க மட்டும் தியாகம்னு சொல்லுவாங்க. தியாகத்தை பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி துறவிகள், நம்ம இந்து மதத்தினுடைய சன்னியாசிகள், அவங்க தான் இந்த நாட்டுக்கு நிறைய தியாகம் செய்து, இராணுவத்தை விட நிறைய தியாகம் செஞ்சு இந்த நாட்டை வந்து நம்மளுடைய பாரத நாட்டை வந்து செழிப்படைய செஞ்சுருக்காங்க. நான் கூட சின்ன வயசில் நினைப்பேன், என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் காலேஜில் சொல்லியிருக்காங்க, மாலை போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கும்போது சாமியாவது ஒன்றா ஏன்னா மாலை போட்டுன்னு வந்து உட்காந்து இது பண்ணிகிட்ருக்க, சார் இவனை சாமின்னு தான் கூப்பிடணுமோ, உன்னை சாமின்னு தான் கூப்பிடணுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேள்வி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பா நினச்சேன், அந்த முட்டாள்தனமான ஒரு கேள்வி அவர் எழுப்பும்போது அந்த இடம் பாருங்கள், நமக்கு டீச்சிங் பண்ணக்கூடிய பர்சனே வந்து தப்பான புரிதலோடு இருக்கும்போது அந்த 60 காலேஜில் அந்த 60 ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு தப்பான ஒரு வழிகாட்டல் செய்யும்போது அந்த 60 பேருமே அதை நம்புகிறாங்க. நம்ம மேலே இருக்கிற நம்ம சார் சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க பாருங்கள். ஆனால் முற்போக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கடவுள் மறுப்பு இல்லைங்கிறது வந்து முற்போக்கு கிடையாது. சரிங்களா? பகுத்தறிவுங்கிறதே வந்து எதில் இருக்குது? இந்து மதத்தில் தான் பகுத்தறிவு வந்து இந்து மதத்தில் தான் பகுத்தறிவுன்றதே கண்டுபிடிச்சாங்க. பகுத்தறிவுங்க அங்கே தான் இருக்குது. சரிங்களா? பகுத்தறிவு இன்னைக்கு, அதாவது கடவுள் மறுப்புன்றது இன்னைக்கு இப்போ ஒரு 50 வருஷம் கிடையாது, 500 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்தது. அதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கடவுளை காமி, எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்புறீங்க அப்படின்ற இந்த கேள்விக்கெல்லாம் மறுபடியும் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாம் 1000 லட்சக்கணக்கான பேருக்கு போய் விளக்கம் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது வந்து
அவங்கவுங்களே புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. எங்கள் பாட்டிக்கிட்ட கூட கேட்டிருக்கேன் நான் கூட. எப்படி நான் எக்ஸாமுக்கு போகாமல் கடவுள் என்ன பாஸ் பண்ணிடுவேன். புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்குறாங்க. கடவுள் இருந்தோன்னா நமக்கு நம்ம வீட்டு காய்கறியை வாங்கி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அந்த மாதிரி வேலையை செய்வாரா? முக்கியமான நேரத்தில் வாழ்வின் கடைசி விளிம்பு நிலையில் இருக்கும்போது கடவுள்